அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவில் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு பதிவு என்ன அப்படின்னா, அதாவது சூரிய பகவான் ஒவ்வொரு ராசியிலும் சஞ்சாரம் செய்யக்கூடிய காலம் ஒவ்வொரு தமிழ் மாதமாக பிறக்கிறது. அந்த வகையில் தனுசு ராசியில் சூரிய பகவான் சஞ்சாரம் செய்யக்கூடிய இந்த மார்கழி மாதம் இறையருள் நிறைந்ததாக இருக்கிறது. இந்த அற்புதமான மாதத்தில் சிம்மராசியை சேர்ந்தவர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப் போகுது என்பதை பற்றி தான் இந்த பதிவின் மூலமாக நம்ம இப்போ பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். சூரிய பகவான் தனுசு ராசியில் சஞ்சரிக்கக்கூடிய மார்கழி மாதம் இறைவனுக்கும் இறை வழிபாட்டுக்கும் உரியதாக இருக்கிறது. பகவான் கிருஷ்ணர் கூட மாதங்களில் நான் மார்கழி என இதன் மகத்துவத்தை கூறியிருக்கிறார். இந்த மார்கழி மாதத்தில் சூரியன் மகர ராசியில் பயிற்சியாவதால் சிம்மராசிக்காரர்களுக்கு பல முக்கியமான மாற்றங்கள் அவர்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட போகிறது. எனவே சிம்மராசிக்காரங்க பதிவை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. சிம்மராசி சேர்ந்தவர்களுக்கு மங்களகரமானதாகவும் அதிர்ஷ்டமானதாகவும் இருக்கிறது. உங்களின் கடின உழைப்பு மற்றும் முயற்சிகளுக்கு ஏற்ற அதிர்ஷ்ட பலன் பெறுவீர்கள். உங்களுடைய கடின உழைப்பால் எதிர்பார்த்த லாபத்தை பெறலாம். உத்தியோகஸ்தர்களுக்கு பதவி உயர்வு, சம்பள உயர்வை எதிர்பார்க்கலாம். அரசியலில் இருப்பவர்களுக்கு புதிய பதவி, சம்பள உயர்வு கிடைக்கும். வெளியூர், வெளிநாடு தொடர்பான வேலை வியாபாரத்திற்கு சாதகமான காலமாக இருக்கும். திருமண முயற்சியில் உள்ளவர்கள் எதிர்பார்த்த வகையில் நல்ல வரன் அமையும். காதல் துணையுடன் உறவு சிறப்பாக இருக்கும். குடும்ப உறுப்பினர்களுடன் நேரத்தை மகிழ்ச்சியாக செலவிடுவீர்கள். மேலும் ஐஸ்வர்யம் நிறைந்த பல நற்பலன்களும் உங்களுக்கு அதிகமாக கிடைக்கும். உங்களுடைய கடின உழைப்பு மற்றும் முயற்சிகளுக்கான நற்பலனை பெறுவீர்கள். உங்கள் வேலையில் பதவி உயர்வுக்கான வாய்ப்பு அல்லது இடமாற்றத்திற்கான விருப்பங்களும் நிறைவேறும். அரசியல் தொடர்புடையவர்களுக்கு உயர் பதவி அல்லது மிக்க பொறுப்புகள் கிடைக்கும். சமூகத்தில் உங்களுக்கான மரியாதையும் அதிகரிக்கும். மேலும் வியாபாரம் தொடர்புடையவர்களுக்கு சாதகமான பலன் கிடைக்கும். தொழிலில் எதிர்பார்த்ததை விட அதிகமான லாபம் கிடைக்கும். ஒரு சிலருக்கு வெளியூர், வெளிநாடு செல்லக்கூடிய முயற்சியில் சாதகமான பலன் கிடைக்கும். வியாபாரத்தில் சில மாற்றங்கள் செய்வதன் மூலம் சாதகமான பலன்களையும் பெறுவீர்கள். போட்டித் தேர்வு, விளையாட்டு தொடர்பான செயல்பாடுகளில் பெரிய வெற்றி வாய்ப்பு உண்டாகும். திருமணமானவர்களுக்கு மகிழ்ச்சியான சூழலும், திருமண முயற்சியில் உள்ளவர்களுக்கு உங்களுக்கு பிடித்த வகையில் வாழ்க்கை துணையும் அமையும். உங்களின் பழக்க வழக்கத்தில் அதிக கவனம் தேவை. அதிலும் உணவு சார்ந்த விஷயத்தில் எச்சரிக்கையாக செயல்பட வேண்டும். இல்லையெனில் வயிறு சார்ந்த பிரச்சனைகளையும் சந்திக்க நேரிடுகிறது. உங்கள் செலவுகளை கட்டுப்பாட்டில் வைத்துக் கொள்ள வேண்டும். வணிகத்தில் கடுமையான போட்டியை சந்திப்பீர்கள். அதனால் எதிர்பார்த்த லாபம் கிடைக்காமலும் போகலாம். காதல் தொடர்பான விஷயத்தில் மகிழ்ச்சியான தருணங்களும் கிடைக்கும். மேலும் உத்தியோகத்தில் நீங்கள் சிறந்த முன்னேற்றத்தை காண்பீர்கள். உங்கள் பணியிடத்திலும் உங்கள் சக ஊழியர்கள் மற்றும் மேலதிகாரிகளின் அசைக்க முடியாத ஆதரவையும் பெறுவீர்கள். ஊதிய உயர்வு பெற இதுவே சிறந்த தருணமாக இருக்க போகிறது. வேலையை மாற்ற விரும்புபவர்களுக்கு உங்கள் எண்ணம் நிறைவேற காலதாமதமாகலாம். வியாபாரம் செய்யக்கூடிய சிம்மராசிக்காரர்கள் தங்கள் வாடிக்கையாளர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கவும் காணலாம். உங்களுக்கு அனுகூலமாகவும் இருக்கிறது. இந்த மாதம் நீங்கள் சிறு சிறு ஆரோக்கிய பிரச்சனைகளை சந்திக்க நேரிடலாம். ஆனால் அதனை சமாளிக்கக்கூடிய அளவிலும் இருக்கும். நீங்கள் விரைவில் குணமடைவீர்கள். உங்கள் குடும்ப உறவில் மூன்றாவது தரப்பினை ஈடுபடுத்துவது நன்மையை அளிக்காது. குடும்ப உறவுகளை பொறுத்தவரை கணவன் மனைவிக்கிடையே சிறு சிறு மோதல்கள் இருக்கலாம் என்றாலும் படிப்படியாக இந்த நிலை சீராகும். உங்கள் குடும்ப விவகாரம் பற்றி மூன்றாவது நபரிடம் விவாதிக்க வேண்டாம். இருவரும் ஒன்றாக இணைந்து வெளியிடங்களுக்கு செல்லும் வாய்ப்பு இருக்கிறது என்றாலும் தம்பதிகள் வெளியிடங்களுக்கு செல்லும் பொழுது கவனமாக இருக்க வேண்டும். உங்கள் துணையுடன் மகிழ்ச்சியான தருணங்களை அனுபவித்து மகிழ்வீர்கள். குடும்பத்தில் வயதானவர்களுடன் உங்கள் உறவு நன்றாக இருக்கும் மற்றும் குழந்தைகளுடனான உங்கள் உறவு மிகவும் சவாலானதாக இருக்கலாம். மேலும் உங்கள் குழந்தைகளிடம் நீங்கள் ஏதாவது தவறு இருந்தால் நீங்கள் அமைதியாக இருக்க வேண்டும். நிதி நிலையை பொறுத்தவரை பண விவகாரங்களை நீங்கள் புத்திசாலித்தனமாக நிர்வகிக்க வேண்டும். நீங்கள் அதிகமான செலவுகள் செய்வதையும் தவிர்க்க வேண்டும். பட்ஜெட் அமைத்து வரவு செலவு மேற்கொள்வதும் செலவுகளை குறைத்துக் கொள்வதும் வேண்டும்.
நீங்கள் வங்கியில் கடன் வாங்க நேரிடலாம் அல்லது பிறரிடம் நிதி உதவியும் பெறலாம். உங்கள் நிதி நிலைமையை மேலும் சிக்கலாகலாம். இருப்பினும் உங்கள் நிதி நிலையை மேம்படுத்த நீங்கள் நண்பர்கள் மற்றும் குடும்ப உறுப்பினர்களின் ஆதரவை பெறுவீர்கள். இந்த சவாலான காலகட்டத்தில் அவர்களின் ஊக்கமும் உதவியும் உங்களுக்கு மிகவும் உதவிகரமாக இருக்கும். உங்கள் செலவினங்களை கவனத்தில் கொண்டு செயல்படுவதன் மூலம் நிதி நெருக்கடிகளை சமாளிக்க நேரிடலாம். உத்தியோகத்தினை பொறுத்தவரை தொழில் முன்னேற்றம் இருக்கிறது. இந்த காலகட்டத்தில் தங்கள் சக ஊழியர்கள் மற்றும் அலுவலக ஊழியரிடமிருந்து வலுவான ஆதரவை நீங்கள் எதிர்பார்க்கலாம். பதவி உயர்வு கிடைக்கலாம். இந்த மாதம் சிம்மராசிக்காரர்களுக்கு சம்பள உயர்வு மற்றும் அவர்களின் நிதி நிலையை மேம்படுத்துவதற்கான சிறந்த வாய்ப்பையும் வழங்குகிறது. வேலை மாற்றத்தை பற்றி சிந்திக்கக்கூடிய சிம்மராசிக்காரர்களுக்கு அவர்களின் மதிப்பு மற்றும் தொழிலில் ஒத்துப்போகும் நம்பகமான மற்றும் மரியாதைக்குரிய நிறுவனத்தை அடையாளம் காண நேரத்தை முதலீடு செய்வது அவசியம். இந்த செயல்முறைக்கு சிறிது நேரமாகலாம். கவனமும் பொறுமையும் தேவை. ஐடி துறையில் பணிபுரிபவர்கள் கடினமான உழைப்பு அங்கீகாரத்தை பெறுவீர்கள். அதன் மூலம் உங்களுக்கான மதிப்பு உயரலாம். ஒத்துழைப்பும் கொடுப்பணியும் இன்றி அமையாதது. மேலும் சக ஊழியர்களின் ஆதரவு உங்களின் வெற்றியில் முக்கிய பங்கு வகிக்கலாம். மருத்துவத்துறையில் சேவை செய்பவர்கள் நோயாளிகளிடமிருந்து நேர்மையான கருத்துக்களை எதிர்பார்க்கலாம். இந்த அங்கீகாரம் முக்கியமானது. இது அர்த்தமுள்ள தாக்கத்தையும் எடுத்துக்காட்டுகிறது. மேலும் ஊடகத்துறையில் பணிபுரிபவர்கள் சிறந்த வாய்ப்புகளை பெறுவீர்கள். தொழில் செய்யக்கூடிய சிம்மராசிக்காரர்கள் அதிக வாடிக்கையாளர்களை பெறலாம். உங்கள் சேவை அவர்களுக்கு திருப்தி அளிக்கக்கூடிய வகையில் இருக்கும். எனவே உங்கள் பொருட்களை வாங்க அவர்கள் ஆர்வமாகவும் இருக்கலாம். தொழில் தொடங்க விரும்புபவர்களுக்கு இப்பொழுது உகந்த காலமாக இருக்கிறது. முக்கியமாக வணிக முடிவுகளை எடுக்கும் பொழுது நீங்கள் யாரையும் கலந்தாலோசிக்காமல் தனியாக எடுப்பது நல்லது. எந்த ஒரு கூட்டு வணிகத்திலும் ஈடுபடுவது நல்லதல்ல. ஆரோக்கியத்தினை பொறுத்தவரை உங்களுடைய உடல் மற்றும் மன ஆரோக்கியம் நன்றாக இருக்கலாம். வயதானவர்களுக்கு செரிமானம் மற்றும் கால் பகுதிகளில் சிறிய பிரச்சனைகள் இருக்கலாம். மருத்துவ சிகிச்சை மூலம் அது குணமாகலாம். இளம் வயதினர்களின் உடல் மற்றும் மனநலம் மேம்படும். வயிற்று பிரச்சனைகளை தவிர்க்க வெளியிலிருந்து உணவுகளை உட்கொள்வதை தவிர்த்து விடுங்கள். பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்கள் நல்ல மதிப்பெண்களை பெற அதிகமான முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டி இருக்கும். ஆசிரியர்களின் வழிகாட்டுதல் உங்களுக்கு உதவிகரமாக இருக்கலாம். உயர்கல்வி மாணவர்கள் தங்கள் கல்வியில் சிறந்து விளங்க அதிகமான முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டி இருக்கும். கேம்பஸ் இன்டர்வியூவில் கலந்து கொள்ளும் மாணவர்கள் நேர்காணலுக்கு செல்வதற்கு முன்பு தங்களை நன்கு தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். முதுகலை படிக்கும் மாணவர்கள் தங்கள் திறமைகளை வளர்த்து கொள்ள இப்பொழுது உகந்த காலமாக இருக்கிறது. நீங்கள் கல்லூரி நிர்வாகத்தின் அனைத்து ஆதரவையும் பெறுவீர்கள். ஆராய்ச்சி கல்வியில் இருக்கக்கூடிய சிம்மராசிக்காரர்கள் தங்கள் ஆய்வறிக்கையை ஏற்றுக்கொள்ளும் வரை பொறுமையாக காத்திருக்க வேண்டும். நல்ல வழிகாட்டுதலை பெறுவது உங்களுக்கு கடினமாக இருக்கலாம். ஆனால் இறுதியில் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். அடுத்ததாக மகம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு குரு வக்ரம் அடைந்து இருப்பது நல்லது என்றாலும் இந்த காலத்தில் அவருடைய பார்வைகள் இல்லாமல் 2, 4ஆம் இடத்தில் சஞ்சரிக்கக்கூடிய கிரகம் பலம் பெறுகிறது. இதுவரை குடும்பத்திற்குள் கேது பகவான் நெருக்கடியை உண்டாக்கி இருக்கலாம். பண வரவிலும் தடை உண்டாகலாம். கொடுத்த வாக்கையும் காப்பாற்ற முடியாமலும் போகும். தாய் வழி உறவுகளால் அடைந்து வந்த நன்மையில் மாற்றம் உண்டாகலாம். வேலை பளு அதிகரிக்கும். உத்தியோகத்தில் இருந்த நெருக்கடி அதிகரிக்கும். வியாபாரத்தில் அதிக கவனம் செலுத்துவீர்கள். புதிய முதலீடுகளில் எச்சரிக்கை அவசியம். உங்கள் தேவைக்கு ஏற்ற பணம் வந்து கொண்டு இருக்கலாம். வாழ்க்கை துணையின் ஆதரவால் வேலைகள் நடைபெறும். பொன்பொருள் சேர்க்கை இருக்கிறது. நெருக்கடி விலகும். புதன் உங்கள் நிலையை உயர்த்துவார். சிந்தித்து செயல்பட வைப்பார். பணி வேண்டிய இடத்தில் பணிந்து உங்களை வேலைகளை நடத்தி கொள்வீர்கள். அடுத்ததாக பூரம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு விரயஸ்தானத்தில் செவ்வாய், சப்தமஸ்தானத்தில் சனி, அஷ்டமஸ்தானத்தில் ராகு, தன குடும்பஸ்தானத்தில் கேது என்று சஞ்சாரித்தாலும் நட்சத்திரநாதனும் சகாய ஜீவன அதிபதியுமான சுக்கிரனின் சஞ்சார நிலை சாதகமாக இருப்பதால் வியாபாரத்தில் இருந்த தடை விலகும். உத்தியோகத்தில் வேலை போல் அதிகரித்தாலும் நெருக்கடி இல்லாமல் போகும். வாழ்க்கை துணையின் ஆதரவால் நினைத்ததை நடத்தி முடிப்பீர்கள். செவ்வாய் வக்ரம் அடைவதால் செலவு குறையலாம். வீண் விரயம் இல்லாமல் போகலாம் என்றாலும் சுகஸ்தனத்தில் சஞ்சரித்து வரக்கூடிய ராசிநாதனுக்கும் உங்கள் ராசிக்கும் சனி பகவானின் பார்வை உண்டாகி இருப்பதால் கவனமாக செயல்படுவது நல்லது.
மாணவர்களுக்கு படிப்பில் அக்கறை தேவை. அடுத்ததாக பாதம் 1 உத்திரம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு 4ஆம் இடத்தில் சஞ்சரிக்கக்கூடிய உங்கள் ராசிநாதன் சூரியன் சனி பகவானின் பார்வைக்கு ஆட்பட்டு இருப்பதால் உடல்நிலையில் சிறு சிறு சங்கடம் ஏற்படும். இனம் புரியாத பயம் தோன்றி மறையலாம். உங்கள் ராசிக்கும் சனி பகவான் பார்வை இருப்பதால் உடல்நிலையில் கவனம் செலுத்துவதுடன் நட்பு வட்டத்தில் இணக்கமாக இருப்பதும் நன்மையாக இருக்கும். வாழ்க்கை துணையின் நலனில் அக்கறை எடுத்துக்கொள்வது அவசியம். பூர்வ புண்ணியஸ்தனத்தில் சஞ்சரித்து வரக்கூடிய சுக்கிரனால் நெருக்கடிகளை சமாளிப்பீர்கள். தேவையான அளவிற்கு வருமானம் வரும். பொன்பொருள் சேர்க்கை இருக்கும். மேலும் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.